ஹலோ மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். வெல்கம் டு எம்பி பயோக்ளிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ இந்த சாப்டர்லேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் வரும். சரியா? ஸோ 2 கொஷின்ஸ் மேக்ஸிமம் இந்த சாப்டர்லேருந்து வரலாம். லைக் 8 மார்க்ஸ். ஓகேவா? ஓகே. அண்ட் இந்த பிடிஎஃப்ல நான் வந்து ப்ளூ கலர்ல லைன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரியா? அதனால அத மட்டும் நான் ப்ளூ கலர்ல வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இஃப் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்டின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் டெலிகிராம்ல சென்ட் பண்றேன். இல்லனா வாட்ஸ்அப் சேனல் கூட இருக்கு. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க நான் லிங்க் தரேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல்லயும். ஸோ அதில நான் எதுக்கு அந்த சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, நெறைய விஷயங்கள் எங்களால வந்து அதில சொல்ல முடிஞ்சுச்சு. டெலிகிராம்ல கூட எங்களுக்கு ஏன்னா நெறைய பேரோட ஒரு ஈஸி கம்யூனிகேஷன் ஆப்பா இருக்கிற ஒரு விஷயம் வந்து வாட்ஸ்அப் தான். நெறைய பேர் டெலிகிராம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க அதில வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டெய்லி மார்னிங் வந்து ஏதாவது ரிவைஸ் பண்றது, கான்செப்ட் சொல்லிக் குடுக்குறது, ஏதாவது ரிவைஸ் பண்ணி வீடியோ போடுறது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து செமிகண்டக்டர் எடுத்திருக்கேன். எம்பி கான்செப்ட் கிளிக்ல. ஸோ அத வந்து ரிவைஸ் பண்ணி நாளைக்கு மார்னிங் போடலாம். அந்த மாரி சின்ன வாய்ஸ் நோட்டு, இல்ல வந்து ஒரு வீடியோ நோட் அந்த மாதிரி நான் போடுவேன்ல. ஸோ அதுக்காக வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணோம். நீங்க கேட்கலாம் ஏன் இது டெலிகிராம்லயே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. பட் அதில மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்க மாட்றாங்க. நெறைய பேர் டெலிகிராமே இல்லாத பசங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால தான் வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். சரியா? ஓகே. ஸோ த மோஸ்ட் எப்படி சொல்றது? பிவைக்யூ கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்க ஒரு இடம் அப்படின்னா எதுனா, அந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி இதுதான் வந்து பிவைக்யூஸ் இதுலேருந்து அதிகமா கேட்டிருக்காங்க. லைக் இது நீட் 2020, 2023 மணிப்பூர் கொஸ்டின் பேப்பர் 2017ல, அதுக்கப்புறம் 2016 ஃபேஸ் 2ல, 2021லன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டா 2025லேருந்து இந்த இடத்துல கொஸ்டின் வரல. சரியா? ஸோ மேபி இங்கேருந்து கொஸ்டின் வரலாம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? என்சிஇஆர்டி புக் கையில வச்சுக்கோங்க. ஹைலைட்டர்ஸ் இருந்தா கையில வச்சுக்கோங்க. பென் கூட இருந்தா கூட பிரச்சனை இல்ல. அண்ட் பென்சில் வச்சுக்கோ. சைடுல வந்து இந்த கேப்ல இருக்க இடத்துலலாம் நான் ஏதாவது பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா, அத எழுதி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்றப்போ. சரி, ஓகே. ஸோ நமக்கு ஆக்ஸிஜன், குளுக்கோஸ் இது எல்லாம் செல்லுக்கு எப்படி போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கரெக்ட்டா? இப்போ என்னோட பாடியே இருக்குன்னு வச்சுக்கோயேன். நம்ம என்ன இப்போ உன்னோடதுன்னு யோசிச்சுக்கோ. இப்போ நம்ம என்ன யோசிப்போம்? எப்படி ஆக்ஸிஜன் போகுது? எப்படி நம்ம செல்லுக்கு வந்து குளுக்கோஸ்லாம் போகுது? லைக் கடவுளோட ஒரு காட் கிரியேஷனே ஒரு எப்படி சொல்றது? அமேசிங்கா இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள நெறைய விஷயங்கள் நடக்குது சரியா? ஸோ அத பத்திலாம் படிச்சேன் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் YouTubeல. அவங்க வந்து பயாலஜிய உன்னால எவ்வளோக்கு அந்த பயாலஜி மேல இன்ட்ரெஸ்ட் வர வைக்க முடியுமோ, அவ்வளோக்கு வச்சாங்க. ஒவ்வொரு மாடலையும் அவ்வளோ கிளியரா இங்கிலீஷ் லைக் அவங்க வந்து ஜெர்மன் நெனைக்கிறேன். அவங்க ஒரு டாக்டர் தான் அவங்க. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது பயாலஜியே படிக்க ஆசையா இருந்தது. அந்த மாதிரி இருந்தது அந்த சேனல். ஸோ அது அப்பதான் நானே யோசிச்சேன். கடவுளோட கிரியேஷன்ஸ்லாம் எவ்வளோ அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பயாலஜி நீங்க படிச்சு இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுகிட்டு படிச்சா தான் உனக்கு அந்த பயாலஜி மேல இன்ட்ரெஸ்ட் வரும். பயாலஜின்னு இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படிதான். பட் பயாலஜிய நம்ம நெறைய வந்து விஷுவலா படிக்கும்போது, அது இன்னுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஓகே. நம்ம இப்ப கான்செப்ட்குள்ள வரலாம். அண்ட் அதே மாரி நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு அது ஆல்ரெடி நான் பிரீத்திங் சாப்டர்லயே சொன்னேன். அது வந்து ஒரு வேஸ்ட் தான். நம்ம பாடிக்கு அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். அது எப்படி வெளிய போகுது? இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கணும். கரெக்ட்டா? நார்மலா இதெல்லாம் யோசிப்போம். எப்படி ஆக்ஸிஜன் உள்ள போகுது? எப்படி குளுக்கோஸ் செல்லுக்கு போகுது? அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹார்ம்ஃபுல் தானே! அது எப்படி வேஸ்ட்டா வெளில வருது? அப்படின்றதெல்லாம் யோசிப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நம்ம பாடியில மெயினா ஒரு லிக்விட் மீடியம் யூஸ் பண்ணி தான் நெறைய டிரான்ஸ்போர்டேஷன் நடக்குது. ஓகேவா? நம்ம பாடியில ஒரு லிக்விட் மீடியம யூஸ் பண்ணி தான் நெறைய டிரான்ஸ்போர்டேஷன் நடந்துட்டுருக்கு. அது மூலியமா தான் நம்மளுக்கு செல்லுக்கு ஃபுட்டும், ஆக்ஸிஜனும் போகுது. அதே மாதிரி வேஸ்ட்டும் நம்ம பாடியிலருந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் என்ன? இப்ப இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் என்ன அப்டின்னா, அதுதான் நம்மளோட பிளட் அண்ட் லிம்ப். ஸோ அதுதான் என்ன? பிளட் அண்ட் லிம்ப். ஓகேவா? ஓகே. இப்போ பாடி ஃப்ளூயிட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் தான்.
மத்தபடி பாடி ஃப்ளூயிட் உனக்கு வேற எந்த விதமான டைஜஷனுக்கோ, ரெஸ்பிரேஷனுக்கோ டைரக்ட்டா ஹெல்ப் பண்ணாது. சரியா? அந்த பாயிண்ட்ட எழுதி வச்சுக்கோங்க. நான் இங்க எழுதுறேன். ஃப்ளூயிட்ஸ் ஹெல்ப் இன் டிரான்ஸ்போர்டேஷன். நாட் டைஜஷன் ஆர் ரெஸ்பிரேஷன் டைரக்ட்லி. சரியா? இப்போ நம்மளோட சர்க்குலேஷன் எப்படி நடக்குது? இந்த சர்க்குலேஷன் எப்படி நடக்குது? பாடி ஃப்ளூயிட்ஸ்னா நான் பிளட்டும், லிம்ஃப் தான் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் ஹெல்ப் பண்றாங்க. லைக் செல்லுக்கு ஃபுட் குடுக்குறது, ஆக்ஸிஜன் குடுக்குறது, வேஸ்ட்ட ரிமூவ் பண்றது. இதுக்கு இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ சர்க்குலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சர்க்குலேஷன் அப்படின்றது என்னன்னா, ஹார்ட் வந்து நம்மளுக்கு அ பம்ப் ஆகுது. கரெக்ட்டா? ஹார்ட் பம்ப் ஆகுறதுக்கு அதுக்கு பேக் ஒர்க் யாருன்னா நம்மளோட பிளட் தான். ஸோ பிளட்ட புஷ் பண்ணும். அதில இருக்க பிளட் வெசல்ஸ்ல டிராவல் பண்ணி ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போய் சப்ளை பண்ணும். திரும்ப அந்த ஆர்கன்ஸ் ஹார்ட்டுக்கு வரும். சாரி, அந்த ஆர்கன்ஸ்ல இருக்க பிளட் ஹார்ட்டுக்கு வரும். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ ஹார்ட்லேருந்து பிளட் போகும். ஹார்ட்டுக்கு பதிலா ஹீட்டுன்னு எழுதிட்டேனா? ஸோ இப்போ ஹார்ட்லேருந்து பிளட்டுக்கு போதா? இந்த பிளட்ட வந்து புஷ் பண்ணி பிளட் வெசல்ஸ் மூலியமா டிராவல் பண்ணி நம்ம எங்கே போகும்? நம்மளுக்கு ஆர்கனுக்கு போகும். மறுபடியும் அந்த ஆர்கன் ஹார்ட்டுக்கு போகும். ஆர்கன்ல இருக்க பிளட் ஹார்ட்டுக்கு போகும். சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு சர்க்குலேஷன். இப்போ பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சர்க்குலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இது ஒரு பேசிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெயின் கான்செப்ட்குள்ள போலாம். ஸோ இது வந்து ஒரு கன்டினியூயஸ் சைக்கிள் மாரி தான் இந்த சர்க்குலேஷன் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல பிளட் பார்ட் மட்டும் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? ஸோ நெறைய பேர் ஒரு விஷயம் என்ன யோசிப்பாங்க அப்டின்னா, பிளட் அப்டின்றது டிஷ்யூ தானே அப்டின்னு யோசிப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ பிளட் அப்டின்றது அ இட்ஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? பிளட் அப்டின்றது ஃப்ளூயிட். ஸோ டிஷ்யூ கிடையாது. அது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ டிஷ்யூ அப்டின்றது என்ன அப்டின்னா, டிஷ்யூனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? எத்தன பேருக்கு தெரியும் டிஷ்யூ அப்டின்றது? டிஷ்யூ அப்டின்னா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ் பிளஸ் மேட்ரிக்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ டிஷ்யூ அப்டின்னா குரூப் ஆஃப் செல்ஸ் பிளஸ் மேட்ரிக்ஸ் இருக்கணும். அண்ட் எபிதீலியல் கவரிங்க்கு இருக்கும். மஸ்குலர் வந்து மூவ்மெண்ட்டுக்கு, நர்வஸ் வந்து நியூரான்ஸ்ல இருக்கும். கனெக்டிவ் அப்படின்றது பைண்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருக்கும். சரியா? ஸோ பிளட் அப்படின்றது நார்மலா நீ டிஷ்யூன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஸோ பிளட் ஒரு ஃப்ளூயிட். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ. நான் ஒவ்வொரு டிஷ்யூவும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது ஜஸ்ட் ஒரு இது மாரி சொல்லியிருக்கேன். எபிதீலியல் டிஷ்யூ கவரிங்க்கு யூஸ் ஆகும். மஸ்குலர் டிஷ்யூ மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். நர்வஸ் டிஷ்யூ வந்து நம்மளுக்கு நியூரான்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ நம்மளோட பைண்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட்னு ஒரு வேர்ட் வந்துட்டாலே அந்த இடத்துல பிளட் வந்துரும்ல. ஸோ பிளட் வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. பிகாஸ் ஏன் அப்படின்னா, அதில செல் இருக்கு. ஓகேவா? பிளட்டுக்குள்ள செல்ஸ் இருக்கு. ஸோ செல்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த செல்ஸ்ல மேட்ரிக்ஸ் இருக்கும். பட் லிக்யூட் தான். ஆனா மேட்ரிக்ஸ் இருக்கும். சரியா? ஓகே. அ இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெயின் பாயிண்ட் எழுதிக்கோங்க. பிளட் இஸ் ஒரே நிமிஷம்டா. கனெக்டிவ் டிஷ்யூ வித்தவுட் ஃபைபர்ஸ். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இத வச்சு கூட கேட்கலாம்ல. இந்த பிரீத்திங்ல பக்கல் கேவிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் கேட்டிருந்தால்ல. ஸோ அவ கேட்டது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ மென்ஷன் பண்ணவே இல்ல. அது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க ஒரு டவுட் தான். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவ கேட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே கரெக்ட் தான். நம்ம எல்லாத்துலயுமே இனிமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து அதாவது அவுட் ஆஃப் என்சிஇஆர்டி சொல்லல. இது ரிலேட்டடாவே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து கத்துக்கிறது கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குமோ அப்படின்ற மாரி தோணுச்சு. ஸோ அதனால இத எழுதிக்கோங்க. கனெக்டிவ் டிஷ்யூ வித்தவுட் ஃபைபர்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகே. பிளட் அப்படின்றது ஒரு ரெட் கலர்டு ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ தான் பிளட் அப்படின்றது. சரியா? பிளட் பிளட் அப்படின்றது என்ன? எல்லாருக்குமே தெரியும். ரெட் கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட். ஓகேவா?
ஸோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றீங்கல்ல, அது டிஷ்யூஸ் டைப்ன்னு சொல்லிட்டீங்க. அதில செல்ஸ் இருக்கு, மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் யாரு அப்டின்னா, அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மளோட பிளாஸ்மா. ஸோ நம்மளோட பிளாஸ்மா தான் அந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? அண்ட் லைக் பிளட்டோட கம்போசிஷன் பார்க்கலாம். பிளட்டோட பிஹெச் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்டின்னா 7.4. 7.4 மோஸ்ட்லி 7ன்னு குடுப்பாங்க. ஆனா 7.4 அப்படின்றது தான் நீ வந்து லைக் ஷேட் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து ஸ்லைட்லி அல்கலைனா இருக்கும். ஸ்லைட்லி அல்கலைன். சரியா? பிளட்டோட பிஹெச் எவ்வளோ? 7.4 ஸ்லைட்லி அல்கலைன். ஓகே. நெக்ஸ்ட்டு பிளட்ல 2 மேஜர் பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, பிளாஸ்மா, ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். இதுதான் 2 மேஜர் பார்ட்ஸு. அதில பிளாஸ்மா அப்படின்றது நம்மளுக்கு 55% ஆக்குபை பண்ணும். அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்றது பேலன்ஸ் இருக்க 45% ஆக்குபை பண்ணும். சரியா? ஸோ இந்த பிளாஸ்மானா என்ன? ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னா என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயிலா பார்க்க வரோம். நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இப்போ ரீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் பாருங்க. ஓகே. நான் இப்போ சொன்னது அதில இருக்கும். ஓகே. You have learned that all living cells have to be provided with nutrients, O2 and other essential substances. Also, the waste or harmful substances produced have to be removed continuously for healthy functioning of tissues. It is therefore essential to have efficient mechanism for the movement of these substances to the cells from the cells. Different group of animals have evolved different methods of this for this transport. Simple organisms like sponges and coelacanths circulate water from their surrounding through their body cavities to facilitate the cells to exchange these substances. More complex organisms use special fluids within their bodies to transport such materials. அதில யாரு? Blood is the most commonly used body fluid by most of the higher organisms, including humans, for this purpose. Another body fluid, lymph, also helps in the transport of certain substances. In this chapter, you will learn about the composition and properties of blood and lymph. Lymph அப்படின்றது tissue fluid and the mechanism of circulation of the blood is also explained here. ஓகேவா? ஸோ அண்ட் பிளட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். தென் இப்போ பிளாஸ்மானா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பிளாஸ்மானா என்ன அப்படின்னா, பிளட்டோட லிக்யூட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பிளட்டோட ஒரு லிக்யூட் மேட்ரிக்ஸ் தான் பிளாஸ்மா. சரியா? அண்ட் தென் இவங்களுக்கான கலர் நம்மளுக்கு ஸ்ட்ரே கலர் அப்படின்றது லைட்லி எல்லோ கலர். அதையும் எழுதிக்கோங்க. ஸ்ட்ரே கலர்டு அப்படின்றது ஸ்லைட்லி எல்லோயிஷா இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் இது வந்து விஸ்கஸ் ஃப்ளூயிட் கன்ஸ்டிட்யூட்டிங் நியர்லி 55% ஆல்ரெடி சொன்ன மாரி. அதில வாட்டர் வந்து நம்மளுக்கு 92% ஆஃப் பிளாஸ்மா இஸ் வாட்டர். பிளாஸ்மால வாட்டர் வந்து 92% இருக்கும். சரியா? புரோட்டீன்ஸ் வந்து 6-8% இருக்கும். அந்த புரோட்டீன்ஸ்ல மேஜர் புரோட்டீன்ஸ் இருக்கு. அத நான் சொல்றேன். ஸோ இப்போ பிளாஸ்மா அப்படின்றது என்ன? ஒரு ஸ்ட்ரே கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட். அது வந்து பிளட்டோட ஒரு லிக்யூட் மேட்ரிக்ஸ் தான் அது. எவ்வளோ பெர்சன்டேஜ் பிளட்ல இருக்கும்? 55% பிளட்ல இருக்கும். அண்ட் 45% ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. பிளாஸ்மால 90-92% வாட்டர் இருக்கும். 6-8% நம்மளுக்கு புரோட்டீன்ஸ் இருக்கும். சரியா? அண்ட் தென் அந்த புரோட்டீன்ஸ்லேயே நம்மளுக்கு 3 மேஜர் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஃபிப்ரினோஜன், குளோபுலின்ஸ் அண்ட் ஆல்புமின்ஸ். இவங்க தான் வந்து 3 மேஜர் புரோட்டீன்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ அந்த மேஜர் புரோட்டீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இது நீட் 2018ல கேட்ட கொஸ்டின். ஃபிப்ரினோஜன்ஸ் ஆர் நீடட் ஃபார் கிளாட்டிங் ஆர் கோகுலேஷன் ஆஃப் பிளட். அதாவது ஃபிப்ரினோஜன் நம்மளுக்கு பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுறதுக்கு ஒரு மெயின் புரோட்டீன் யார் தேவைப்படுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபிப்ரினோஜன் தான். ஸோ ஃபிப்ரினோஜன் என்ன பண்ணுவாங்க? ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ உனக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல உடனே என்ன புரோட்டீன் ஓடி வரும் அப்படின்னா, ஃபிப்ரினோஜன் வரும். வந்து உன்னோட பிளட் வந்து கிளாட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாரி உன்னோட ப்ளீடிங்கையும் ஸ்டாப் பண்ணுறது ஒரு மெயின் புரோட்டீன் ஃபிப்ரினோஜன் தான். ஓகேவா?
அண்ட் தென் நெக்ஸ்ட் யார் அப்படின்னா நம்மளோட ஆல்புமின். ஆல்புமின் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஆஸ்மோட்டிக் பேலன்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆஸ்மாட்டிக் பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் யாருன்னா நம்மளோட ஆல்புமின். ஆல்புமின் ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். சரியா? அண்ட் தென் குளோபுலின் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம பாடிக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்போ ஏதாவது வந்து ஒரு ஃபாரின் ஒரு பாக்டீரியா வருது அப்படின்னா, அதை எதிர்த்து உனக்கு புரொடெக்ஷன் குடுப்பாங்க. உன்னோட பாடிக்கு புரொடெக்ஷன் குடுக்குறது தான் யாரோட வேலை? நம்மளோட குளோபுலினோட வேலை. சரியா? ஓகே. இப்போ கிளாட்டிங்னா ஃபிப்ரினோஜன். நான் இங்க எழுதுறேன். எழுதிக்கோங்க. கிளாட்டிங்னா ஃபிப்ரினோஜன். ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ்னா ஆல்புமின். அண்ட் தென் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இம்யூனிட்டி யாரு? நம்மளோட குளோபுலின். டிஃபென்ஸ் மெக்கானிசம் கூட எழுதிக்கோங்க. நம்மளோட குளோபுலின். சரியா? ஸோ இது புரிஞ்சதுல்ல? அண்ட் தென் சில சொல்யூட்ஸ் இருக்கு. லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிபிட்ஸ் அண்ட் அயன்ஸ், பைகார்பனேட் இவங்க எல்லாருமே அ நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, பஃபருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் யாரு? நம்மளோட குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிபிட்ஸ், அயன்ஸ். அயன்ஸ்ல Na+, Ca2+, K+, Cl- அண்ட் தென் பைகார்பனேட். அதாவது HCO3-. இவங்க வந்து பிளட் பஃபருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிளட் பஃபர்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில இருக்க பிஹெச்சை மெயின்டெயின் பண்ணுறது தான். லைக் வந்து ஆசிட்ஸும் அதிகமாயிடக்கூடாது, பேஸும் அதிகமாயிடக்கூடாது. ஏன்னா அது ஸ்லைட்லி ஆல்கலைன் தான். ஓகேவா? ஸோ அது 2மே அதிகமாயிடக்கூடாது. ஒரு நியூட்ரலைசிங்கா வச்சுக்கிறது தான் யாரு அப்படின்னா, இந்த நான் சொன்ன இப்போ இந்த சில சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? இதையும் எழுதிக்கோங்க. லைக் யார் யார்? குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிபிட்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் ஹெல்ப்ஸ் இன் பிளட் பஃபர். சரியா? இதில தனித்தனியா இப்போ பைகார்பனேட்னா அதுக்குன்னு சில இது இருக்கு. குளுக்கோஸ்னா அதுக்குன்னு தனியா இருக்கு. பட் அவ்வளோக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபார் கோகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட் ஆல்சோ பிரசன்ட் இன் பிளாஸ்மா இன் அன் இன்ஆக்டிவ் ஃபார்ம். இதுவுமே ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் தான். எப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்ஆக்டிவ் ஃபார்ம். அண்ட் பிளாஸ்மா வித்தவுட் த கிளாட்டிங் ஃபேக்டர். கிளாட்டிங் ஃபேக்டரே இல்லாம பிளாஸ்மா இருக்கு அப்படின்னா, அத நம்ம செரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில பேர் சிரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பட் நான் மோஸ்ட்லி செரம் தான் சொல்லுவேன். ஓகேவா? அது உங்களோட ப்ரொனன்சியேஷனுக்கு ஏத்த மாரி சொல்லிக்கோங்க. பிளாஸ்மா வித்தவுட் த கிளாட்டிங் ஃபேக்டர் இஸ் கால்டு செரம். ஸோ இது வந்து நீட் 2016ல ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? இதுவுமே ஒரு பிஒய்க்யூ தான். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. டன். இப்போ பிளாஸ்மானா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். பிளட் அப்படின்றதோட இன்ட்ரடக்ஷனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். த மோஸ்ட் பிஒய்க்யூஸோட ஒரு இடமே இதுதான். ஸோ கொஞ்சம் இது ஈஸி தான். ஓகேவா? நம்ம வந்து 10லேருந்து படிச்ச ஒரு லைக் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லி நம்ம 10லேருந்து படிச்ச ஒரு விஷயம் தான். அதனால பிரச்சனை இல்ல. ஓகே. நம்மளுக்கு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும்? 45%. ஓகேவா? ஸோ இதில யார் யார் இருக்கா? ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். இவங்க தான் நம்மளுக்கு இருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஆர்பிசி பார்க்கலாமா? ஆர்பிசி ஆர் எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ இது வந்து ஒரு பிளட்டோட ஒரு மெயின் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஸோ இவங்களோட கலர் வந்து நம்மளுக்கு ரெட் கலர். எதனால இவங்க ரெட் கலர்ல இருக்காங்க அப்படின்னா, டியூ டூ ஹீமோகுளோபின். சரியா? ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் இது ரெட் கலர்ல இருக்கு. அண்ட் இவங்களோட ஷேப் என்ன ஷேப் அப்படின்னா, பைகான்கேவ் ஷேப். ஏன் பைகான்கேவ் ஷேப்ல இருக்கு? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? பைகான்கேவ் ஷேப்ல இருக்கு அப்படின்னா, அதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். சரியா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்குன்னா, ஆக்ஸிஜன் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா நடக்கும். ஸோ இதுதான் பைகான்கேவா இருக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ நோ நியூக்ளியஸ் இன் மெச்சூர் ஹியூமன் ஆர்பிசி. அண்ட் தென் அதுக்கப்புறம் அதர் வெர்டிபிரேட்ஸ் சில வெர்டிபிரேட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நியூக்ளியேட்டட் ஆர்பிசியா தான் இருக்கும். சரியா? சில அதர் வெர்டிபிரேட்ஸ் அது எக்செப்ஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதில வந்து நம்மளுக்கு ஆர்பிசியில நம்மளுக்கு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியேட்டட் ஆர்பிசி. அண்ட் தென் இவங்களோட கவுண்ட் வந்து 5 to 5.5 மில்லியன் பெர் mm³ ஆஃப் பிளட்.
அதுவுமே நான் இங்க வந்து மார்க் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இவங்க வந்து இவங்களோட ஃபார்மேஷன தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, எரித்ரோபோயேசிஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசிஸ் என்னன்னு சொல்லுவோம்? எரித்ரோபோயேசிஸ் அப்டின்னு சொல்லுவோம். இவங்க எங்க ஃபார்ம் ஆவாங்க அப்டின்னா, நம்மளோட ரெட் போன் மேரோல தான் இவங்க ஃபார்ம் ஆவாங்க. ஓகேவா? எங்க ஃபார்ம் ஆவாங்க? ரெட் போன் மேரோல தான் ஃபார்ம் ஆவாங்க. அண்ட் இவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து நம்மளுக்கு 120 டேஸ் தான். இந்த ரெட் போன் மேரோவும் நான் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியிருக்கேன்னு தான் நெனைக்கிறேன். உங்களோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 120 டேஸ். ம். சரி ஓகே. இன்சைட் படிக்கும்போது பார்த்துக்கலாம். அண்ட் தென் இவங்க அதுக்கப்புறம் 120 டேஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து எங்கே போய் டெஸ்ட்ராய் ஆவாங்க அப்படின்னா, ஸ்ப்ளீன்ல போய் டெஸ்ட்ராய் ஆவாங்க. ஸோ, அதுக்கு வந்து ஒரு நிக்நேம் மாதிரி ஒரு நேம் இருக்கு. அதுதான் கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ளீன தான் கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசிஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா அங்க போய் டெஸ்ட்ராய் ஆகுறதுனால கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசிஸ்ன்னு சொல்றோம். ஓகே. இந்த ஹீமோகுளோபின் இருக்குல்ல, ஹீமோகுளோபின்னா லைக் அயர்ன் கன்டெய்னிங் பிக்மெண்ட் ஓகேவா? அந்த பிக்மெண்ட்ல நெறைய அயன்ஸ் இருக்கும். அண்ட் அதில தான் போய் ஆக்ஸிஜனும் பைண்ட் பண்ணும். அந்த ஹீமோகுளோபின்ல தான் ஆக்ஸிஜனும் பைண்ட் பண்ணும். நார்மலா ஹீமோகுளோபினோட லெவல் எவ்வளோ அப்டின்னா, 12 டூ 16 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் எவ்ரி 100 எம்எல் ஆஃப் பிளட். எல்லா 100 எம்எல் ஆஃப் பிளட்லயும் ஒரு ஹெல்தி பெர்சனுக்கு 12 டூ 16 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது கொஞ்சம் நீங்க இந்த தடவ பார்த்துக்கோங்க. 12 டூ 16 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் எவ்ரி 100 எம்எல் ஆஃப் பிளட் ஒரு ஹெல்தி பெர்சனுக்கு. அத விட கம்மியா இருந்துச்சுன்னா, அதிகமா இருந்துச்சுன்னா நெறைய டிசீஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட லீகோசைட்ஸ். லியூக்கோசைட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ தான் நம்ம லீகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கான சில பேசிக் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க கலர்லெஸ். கலர்லெஸ் அப்படின்னா கண்டிப்பா யாரும் இருக்க மாட்டாங்க. ஹீமோகுளோபின் இருக்க மாட்டாங்க. பட் இவங்க நியூக்ளியேட்டட் தான். நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் இவங்க எதுக்கு மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, பாடி டிஃபென்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? மோஸ்ட்லி எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? பாடி டிஃபென்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட ஆவரேஜா இவங்களோட நம்பர் பிளட்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 6000 டூ 8000 M/-3 ஓகேவா? அண்ட் இவங்க வந்து ஒரு ஜென்ரலி இவங்க வந்து ஷார்ட் லிவ்ட் தான். லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஷார்ட் லிவ்ட்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இவங்களோட கிளாசிஃபிகேஷன பார்க்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. கிரானுலோசைட்ஸ், அக்ரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் அப்படின்றதுல நீ பென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பிஇஎன் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அப்படின்றது நம்மளுக்கு பேசோஃபில்ஸ், இ அப்படின்றது நம்மளுக்கு ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் என் அப்படின்றது நம்மளுக்கு நியூட்ரோஃபில்ஸ். சரியா? அண்ட் அக்ரானுலோசைட்ஸ்ல நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்காங்க. மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நியூட்ரோஃபில்ஸ் பத்தி சொல்லிர்றேன். நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு லைக் இவங்களோட பெர்சன் தான் WBCல அதிகமா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நியூட்ரோஃபில்ஸ் ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட் செல்ஸ். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் 60-65%. இந்த பெர்சன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெர்சன்டேஜ வச்சு தான் நம்மளுக்கு மேத்ஸ்ல கேட்டுருக்காங்க. சரியா? நியூட்ரோஃபில்ஸ் தான் மோஸ்ட் அபண்டன்ட். அவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ 60-65%. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃபங்ஷன் என்ன அப்டின்னா, அதாவது பாக்டீரியாவ இவங்க ஈட் பண்ணுவாங்க. சரியா? பாக்டீரியாவ சாப்ட்டுருவாங்க. ஸோ பாகோசைட்டோசிஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஏதாவது உன் பாடியில வந்து ஃபாரின் பாக்டீரியா, ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் ஏதாவது வருது அப்டின்னா, அத இவங்க வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஓகேவா? அதுதான் மெயின் ஃபங்ஷன். ஸோ அத எதிர்த்து நம்ம பாடிக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் குடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் அப்டின்றது என்ன அப்டின்னா, லைக் அவங்க வந்து ஹிஸ்டமின், செரட்டோனின், ஹெப்பாரின் இந்த மாதிரி 3 டைப்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஹிஸ்டமினோட ரோல் என்ன அப்டின்னா, வாசோ டைலேஷன் அப்டின்னு சொல்லுவோம். வாசோ டைலேஷன்னா என்ன அப்டின்னா, நம்மளோட பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, இப்போ நார்மலா இதுதான் அந்த பிளட் வெசலோட சைஸ் அப்டின்னா, இவங்க கொஞ்சம் இங்க என்ன ஆவாங்க அப்டின்னா, வைடனிங் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ எதனால அப்டின்னா, சில ஸ்மூத் மசில்ஸோட கான்ட்ராக்ஷனால இந்த பிளட் வெசல்ஸ் வந்து நம்மளுக்கு வைடனிங் ஆகும். அதுதான் வாசோ டைலேஷன். அண்ட் சில இன்ஃப்ளமேஷனுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது தான் யாருன்னா, நம்மளோட பேசோஃபில்ஸ் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யார் பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட ஈஸ்னோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்டின்னா 0.5 to 1%. நியூட்ரோஃபில்ஸ் 60-65%. பேசோஃபில்ஸ் 0.5 to 1%. நெக்ஸ்ட் நம்மளோட ஈஸ்னோஃபில்ஸ் 2 to 3%. ஓகேவா? ஸோ ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவங்களோட கலர் ரெட் ஆர் ஆரஞ்ச் கலர்ல இருக்கும். ஸோ இவங்க 2-3% இருக்காங்க. இவங்களோட ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எண்டோ பாரசைட்ஸ்லலாம் ஃபைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஆர் ஆல்சோ அசோசியேட்டட் வித் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட
எல்லாமே சொல்லிட்டேனா? இதில எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளோட மோனோசைட்ஸ் அது சொல்லிடுறேன். ம். ஓகே. எல்லாமே சொல்லிட்டேனான்னு பார்த்தேன். ஓகே. ஸோ நம்மளோட மோனோசைட்ஸ பொறுத்தளவுல இது வந்து ஒரு லார்ஜஸ்ட்டு ஒயிட் பிளட் செல் சரியா? மோனோசைட்ஸ்னா என்ன? ஒரு லார்ஜஸ்ட் ஒயிட் பிளட் செல் அண்ட் இவங்களோட பெர்சன் வந்து நம்மளுக்கு 6 to 8% இருக்கும். அண்ட் இவங்களுக்கான ஃபங்ஷன் என்ன அப்படின்னா, மேக்ரோபேஜஸ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாகோசைட்டிக் செல்லா மாத்துவாங்க. ஓகேவா? கன்வெர்ட் இன்டூ மேக்ரோபேஜஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, அ இப்போ எப்படி சொல்றது? ம். ஸோ இவங்களோட நியூக்ளியஸ் நம்மளுக்கு கிட்னி ஷேப்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபங்ஷன் எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றது? இப்போ உன்னோட எப்படி உன்னோட பாடியில வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள் வருதுன்னே வச்சுக்கோயேன். ஸோ அந்த ஃபாரின் பார்ட்டிகிள் அதுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் குடுக்கறதுக்காக நம்மளோட மோனோசைட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மேக்ரோபேஜ் அ எனக்கு அது ஒரு மேக்ரோ பேஜஸா அது மாறும். மேக்ரோ அப்டின்னா லைக் பெரிய ஒரு சைஸ்ல அது மாறும். எதுக்கு அப்டின்னா, ஒரு ஸ்ட்ராங் பாகோசைட்டிக் செல்ஸ குடுக்குறதுக்கு. பாகோசைட்டிக்னா நான் என்னன்னு சொன்னேன் அப்டின்னா, பாக்டீரியாவ எங்கல்ஃப் பண்றது தான் பாகோசைட்டிக் கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸா மாறும். பட் அது இதுல அந்த ஃபங்ஷன் இதுல மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுதான் மோனோசைட் அப்டின்னா, ஸோ இந்த மோனோசைட் உனக்கு ஒரு பெரிய ஒரு எப்டி சொல்றது? ஒரு ஜெயின் லெவல்ல ஒரு மாரி மாறுதுன்னு வச்சுக்கோயேன். ஃபாரின் பார்ட்டிகிள் வரும்போது. ஸோ இது மாறி இது வந்து ஒரு பெரிய பாகோசைட்டிக் செல்லா மாறும். எதுக்கு? உன்னோட வந்த ஃபாரின் பார்ட்டிகிள எங்கல்ஃப் பண்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து மோனோசைட்ஸோட ஃபங்ஷன். அண்ட் அது இப்டி சிம்பிளா இங்க எப்டி சொல்லியிருக்காங்க அப்டின்னா, நம்மளோட என்சிஇஆர்டில எப்டி சொல்லியிருக்காங்கன்னா, ஆ செல்ஸ் monocytes 6 to 8% are phagocytic cells which destroy foreign organisms entering the body. சிம்பிளா குடுத்துட்டாங்க. பட் அதுக்கு பின்னாடி சின்ன ஒரு இது இருந்தது. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் அப்படின்றது வந்து 20 to 25% இருக்கும். நான் திரும்ப சொல்றேன். அ நியூட்ரோஃபில் 6 to 65% இருக்கும். அதுக்கப்புறம் யாரு? நம்மளோட பேசோஃபில் 0.5 to 1% இருக்கும். ஈஸ்னோஃபில்ஸ் 2 to 3% இருக்கும். ஸோ இது 3ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மோனோசைட் 6 to 8% இருக்கும். லிம்போசைட்ஸ் 20 to 25% இருக்கு. சரியா? ஓகே. இப்போ லிம்போசைட்ஸ் பார்க்கலாம். லிம்போசைட்ஸ் ஒரு லார்ஜ் நியூக்ளியஸ் உள்ள ஒரு ஒரு இதுதான் நம்மளுக்கு லிம்போசைட்ஸ். ஸோ இதோட ஷேப் வந்து அந்த நியூக்ளியஸோட ஷேப் வந்து நம்மளுக்கு கார்ட் வீல் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? நியூக்ளியஸோட ஷேப் என்ன ஷேப்ல இருக்கும்? கார்ட் வீல் ஷேப்ல இருக்கும். ஸோ இது டி லிம்போசைட், பி லிம்போசைட். ஸோ இவங்களுக்குள்ள இருக்க அந்த நியூக்ளியஸோட ஷேப் வந்து நம்மளுக்கு கார்ட் வீல் ஷேப். புரியுதா? ஓகே. இவங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. அதுதான் பி லிம்போசைட், டி லிம்போசைட். இவங்க 2 பேருமே இம்யூனிட்டி குடுப்பாங்க. சரியா? விச் மீன்ஸ் ஆன்டிபாடி புரொடெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு அப்டின்னா, நம்மளோட பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடி புரொடெக்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ, இதுதான் வந்து இதில இருக்க லிம்போசைட்ஸ்ல இருக்க சில ஃபங்ஷன்ஸ். ஸோ, ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ் இப்ப புரிஞ்சுதுல்ல. ஸோ, இதுலேருந்து பெருசா என்ன கேட்பாங்க அப்டின்னா, அந்த ம் பெர்சன்டேஜ் கேட்பாங்க. அண்ட் தென் எவ்ளோ நம்பர்ஸ் ஆவரேஜா எவ்ளோ லைஃப் ஸ்பேன் இல்ல நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா? அந்த மாரி சில கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிளேட்லெட்ஸ் பார்க்கலாம். பிளேட்லெட்ஸ நம்ம த்ரோம்போசைட்ஸ் அப்டின்னு கூட சொல்லுவோம். இவங்க வந்து மெகா கேரியோசைட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. இவங்க எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா, 1,50,000 to 3,50,000 பிளேட்லெட்ஸ் பவர் -3 ஓகேவா? ஸோ எவ்வளோ 1,50,000 to 3,50,000 platelets can release a variety of substances, most of which are involved in coagulation or clotting of blood. A reduction in their number can lead to clotting disorder, which will lead to excessive loss of blood from the body. ஸோ இது வந்து நீட் 2016 ஃபேஸ் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின். இன்னைக்கு நான் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கு. என்னன்னு தெரியல. இப்போதான் ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நான் இப்போ டைம் என்ன? மார்னிங் ஒரு 5:32 ஆகுது. ஸோ, அதனால கொஞ்சம் ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கலாம். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பேசுறது அப்படின்றது வரமாட்டேங்குது. ஸோ, ஏதாவது இந்த லெக்சர்ல ஏதாவது இப்படி குளறுபடிகள் இருந்தது அப்படின்னா, ஐ அம் சாரி. முன்னாடியே நான் அட்வான்ஸா சாரி சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்ல. எதுவும் மிஸ்டேக்காலாம் நான் சொல்லலன்னு நெனைக்கிறேன். மிஸ்டேக்காலாம் சொல்லல. பட்
அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது டங் ஸ்லிப் ஆகுது. ஸோ, அதனால அத மட்டும் மன்னிக்கவும். நெக்ஸ்ட் வீடியோலருந்து நான் கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு ஏன்னா நேத்து நைட் நாங்க ஒர்க் இருந்ததா, நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்தது. அத படிச்சு முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கே மணி 1:30 ஆமா. கரெக்ட்டா 1:15ஓ 18ஓ நெனைக்கிறேன். ஸோ, அதுக்கு இப்போ மறுபடியும் திரும்ப எந்திரிச்சு நல்லா இப்போ 11:00 லெக்சர் போடணும்ல. ஸோ, மறுபடியும் இப்போ திரும்ப 5:30க்கு எந்திரிச்சா தான் 5 மணிக்கு எந்திரிச்சா தான் என்னால முடியும். அதனால தான் இப்ப எந்திரிச்சு நடத்திட்டுருக்கேன். சரி, ஓகே. ஸோ, படிங்க. அ இன்னைக்கு இவ்ளோ போதும். இதுக்கப்புறம் என்ன பிளட் குரூப்ஸ் இருக்கு. ம். சர்க்குலேட்டரி பாத்வேஸ் தனியா ஒரு லெக்சர் போகும். கார்டியாக் சைக்கிள் தனியா ஒரு லெக்சர் போகும். டபுள் சர்க்குலேஷன். ஓகே. இது இன்னும் கன்டின்யூ ஆகும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் டீப்பா எடுக்கணும் இதுக்கப்புறம். ஏன்னா இதுவரைக்கும் சும்மா ஜஸ்ட் பேசிக்ஸ் தானே. ஸோ, இதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா எடுக்கணும். டன். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லயே கேட்டிருந்தேன். வீடியோ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த கமெண்ட்ஸ் வரல. ஆனா டெலிகிராம்ல 2 பேர் சொல்லியிருந்தாங்க. அக்கா எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண வேண்டாம். 30 மினிட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு பொண்ணு மட்டும் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நான் மெஜாரிட்டிய பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னேன். எனக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னா தான் எனக்கு தெரியும். சரியா? ஏன்னா சில பேருக்கு என்னோட டெலிகிராம் ஐடி தெரியாம கூட இருக்கலாம். ஸோ, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட்ல இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது நாங்க அது பெருசா நினச்சுக்க மாட்டோம். அ இருந்தாலும் நீங்க அப்படி லைக் பண்ணா தான் அது நெறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்மளோட நீட் தமிழ் மாஸ்டில எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ, அது இப்போ யாருக்குமே தெரியாம போச்சு. நெறைய பேர் வந்து வந்து கேட்டு சேனல் என்னாச்சுன்னு கேட்டு அத ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சேனல் தெரியுது. அப்படின்றப்போ அங்க நீங்க ஒரு சப்போர்ட் குடுத்தீங்கல்ல, அத இங்க குடுத்தா தான் இதுவுமே ரீச் ஆகும். சரியா? எங்களுக்கு இந்த டே இன் மை லைஃப் மாரிலாம் வீடியோ எனக்கு போட தெரியாது. எனக்கு அது வரவும் வராது. நான் என்ன பண்றேன்னு பண்ணி நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்றேன்னு பார்த்தா நீ என்ன பண்ண போற சொல்லு? ஏதாவது உனக்கு ஆக போதா? ஒண்ணுமே கிடையாது. உன்னோட உன்னோட டேல ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட். என்னோட செட் ஆஃப் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். உன்னோட செட் ஆஃப் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? இப்போ எப்படி சொல்றது? இப்போ நான் காலேஜ் போறேன், வரேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். 3:00 வரேன், போறேன். மறுபடியும் எனக்கு அதுக்கு பின்னாடி நெறைய பர்சனல் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. டே இன் மை லைஃப்னா உண்மையா வீடியோ போடணும். எனக்கு அது வராது. சரியா? ஸோ, அத பார்த்து நீ என்ன பண்ண போற? உனக்கு ஒரு செட் ஆஃப் லைஃப் இருக்குல்ல. அத எப்படி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறது? அத மட்டும் பாரு. அண்ட் இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஒரு சிஸ்டரா தான் நான் அத சொல்றேன். சரியா? என்னோட கைண்டான ஒரு அட்வைஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சஜஷன். ஏன்னா இன்னும் அடுத்து பிப்ரவரி 1 வீக், 2 வீக்லாம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துரும். ஸோ, அப்ளை பண்ணிருவோம். அதுக்கப்புறம் அவ்வளதான். டைம் எப்படி ஓடுதுன்னே தெரியாது. டக்குன்னு ஓடிரும். நீ நம்ம இப்போ ஒரு 7 மந்த்ஸ் கடந்துட்டோமா, இந்த 7 மந்த்ஸ விட இந்த 3 மந்த்ஸ நீ எஃபெக்டிவா யூஸ் பண்ணாலே உன்னால மார்க் எடுக்க முடியும். இந்த 7 மந்த்ஸ் நல்லா படிச்சுட்டு, நீ இந்த 3 மந்த்ஸ் ரிவைஸ் பண்ணாம விட்டாலும் மார்க்ஸ் வராது. அதுக்கு நீ இந்த 3 மந்த்ஸையே எஃபெக்டிவா யூஸ் பண்ணா, நான் ஷூரா சொல்றேன் மார்க் வரும். சரியா? ஸோ படி. எப்படி எப்படிலாம் ரெஃபர் பண்ணி படிக்க முடியுமோ அவ்வளோக்கு படி. தேங்க் யூ ஸோ மச். அ லைக் கொஞ்சம் கன்டினியூஸா அந்த வீடியோவ பார்த்ததுக்கு. அண்ட் மறக்காம லைக் பண்ணிடுங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்ல மாட்டேன். ஸோ, நீங்க தான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். அண்ட் நான் கேட்டதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க சரியா? அண்ட் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.